யாரிடம் முறையிடுகிறார்கள், யாரை எதிர்த்து போராடுகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது இங்கே அரசு என்று ஒன்று இல்லை. தமிழகத்திலே அரசு என்று ஒன்று இல்லை, ஆட்சி என்று ஒன்று இல்லை. அப்படி இருந்தால் அவர்கள் போராடி நியாயம் பெறலாம். கடந்த காலத்திலே பல்வேறு போராட்டங்களை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் செய்தார்கள். அதிலே வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது அரசனுடைய அணுகுமுறை வேறு வகையாக இருந்தது. இப்பொழுது இருக்கின்ற அரசு அல்லது அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்த கட்சி நடக்கின்ற அலங்கோலங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சிக்கு வாக்களித்த மக்களும் இன்றைக்கு தலை குனிகிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் தலை குனிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு பினாமி அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை இதுவரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே சந்தித்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆளுநருடைய செயல்பாடுகள் அவருடைய கடமையை, அரசியல் சாதன கடமையை நிறைவேற்ற தயங்குகிறார். ஆக பல்வேறு கேலிக்கூத்துகள் தமிழகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை எதிர்த்து தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அன்புமணி ராமதாஸ் உண்ணாவிரதம் இருந்தார். தொடர்ந்து பல்வேறு நேற்றுக்கு முன்தின கூட போராட்டம். இதை பற்றியெல்லாம் இந்த மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் 1 மணி நேரத்திற்கு மேலே சமூக நீதியை பற்றியும் நீட் தேர்வை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய அலங்கோல ஆட்சியை பற்றியும் மிக ஒரு சிறப்பான உரையை 1 மணி நேரத்திற்கு மேலே இங்கே வரும் இந்த மாநாட்டிலே அவர் நடத்த இருக்கின்றார். தொடர்ந்து இந்த நீட் தேர்வு தேவையில்லை, தமிழகத்திற்கு தேவையில்லை என்பதுதான். ஏனென்றால் இதுக்கு முன்னாலே நுழைவுத் தேர்வு என்று ஒன்று இருந்தபோது நான் அப்பொழுது சொன்னேன், 2007க்கு முன்னாலே என்று நினைக்கிறேன், இது கிராமப்புற ஏழை மாணவர்கள் நுழையாமல் இருப்பதற்கான தேர்வு, நுழைவுத் தேர்வு என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். ஆனால் நுழையாமல் இருப்பதற்கு, இவர்களெல்லாம் நுழையாமல் இருப்பதற்கான தேர்வு என்று அப்பொழுது நான் சொன்னேன். நுழையா தேர்வு என்று சொன்னேன், நுழையா தேர்வு. இதே மாதிரி இப்பொழுதும் இந்த கிராமப்புற ஏழை மாணவர்கள் நுழையாமல் இருப்பதற்காக, மருத்துவ கல்வி தராமல் இருப்பதற்காக சதி செய்து சூழ்ச்சி செய்து இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்காகத்தான் 35 வருஷமாக இந்த ராமதாஸ் போராடி கொண்டிருக்கிறான். பாட்டாளி மக்கள் கட்சியும் போராடி கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் அணுகினோம், தீர்ப்பு கிடைத்தது. அதை இப்பொழுது நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இதை நாங்கள் விடப்போவதில்லை. தொடர்ந்து எங்களுடைய மது ஒழிப்புக்கான அந்த கொள்கை தொடர்ந்து நாங்கள் அதற்காக போராடுவோம். நாங்கள் அதற்காக ஓயப்போவதில்லை. அதே நேரத்தில் ஊடகங்களாகிய நீங்கள் இந்த மதுவுக்கு எதிராக உங்களுடைய போராட்டம் எங்களுடைய போராட்டத்தை விட முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சமூகத்தில் அநீதி நடக்கும் போதெல்லாம்
எந்த ரூபத்தில், எந்த வடிவத்தில், எந்த இடத்தில், யார் மூலமாக அநீதி நடந்தாலும் அதை முதலிலே தெரிவிப்பது, தட்டி கேட்பது, கண்டிப்பது, நீதியை சொல்லுவது நீங்கள் தானே, ஊடகங்கள் தானே. நோக்கம் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுகன்னா அது எந்த அது எத்தனையோ பிரிவு போய் அது இந்த கட்சிகளோடு நாங்கள் எந்த காலத்திலேயும் நாங்கள் அவர்களோடு சேருவதில்லை என்று நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம். எந்த காலத்தில் அவர்களோடு எந்த கொள்கைக்காகவும் எதற்காகவும் அவர்களோடு சேருவதில்லை. அவருடைய போராட்டம் வேறு, எங்களுடைய போராட்ட வழிமுறை வேறு. புரியுதுங்களா? அவங்களுடைய போராட்ட வழிமுறை வேறு, அவங்களுடைய இது எங்களுடைய இது வேறு. நாங்கள் தனியாக தான், எதாக இருந்தாலும் நாங்கள் தனியாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களோடு எந்த காலத்திலும் நாங்கள் சேரோம். இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அரசாங்கம் தானா? அதை பற்றி உங்க கருத்து என்ன? இல்லை உங்க கருத்து நீங்க சொல்லணும் இல்லை, பத்திரிகைகள் சொல்லணும் இல்லை. உங்க கருத்து என்ன? வீட்டுக்கான வச்சுக்க வேண்டியது அரசா இருக்குது. இப்ப நடக்கிறது நிர்வாகம் அப்படியா இருக்குது. வீட்டுக்கு அனுப்பணும்னா காட்டுக்கே அனுப்பலாம்.